தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். முதலாவது ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண விரும்புகிறேன். அதாவது உறுதிப்படுத்த விரும்புகிறேன். என்னன்னா, நான் டிவிக்கு கட்சிக்காரனும் கிடையாது. டிவிக்கு ஆதரவு என்ற நிலைப்பாடு எடுத்தது காரணம் என்னன்னா, விக்கிரவாண்டி முதல் மாநாட்டில் விஜய் அவர்களுடைய மாநாட்டில் நல்ல பேச்சுக்கள் நல்லா பேசியிருக்காரு. நல்லா வீரியமாக செயல்படுவார். நல்ல ஒரு மாற்றமா வருவார். தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் ஒரு அரசியல் மாற்றம் வரும்ங்கிறத நான் எதிர்பார்த்தேன். 3வது இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமையணும்னு நான் எதிர்பார்த்தேன். லைக் என்னன்னா, விஜய் அவர்களால் தனிச்சு ஒட்டுமொத்தமாக ஜெயிக்க முடியுங்கிறது நான் ஆரம்பத்தில் நம்பினேன். ஆனால் அதுக்கு அடுத்தது அந்த கட்சிக்குள்ளே பயணம் பண்ணாததுக்கான ஒரு முக்கிய காரணமும் ஒரே ஒரு விஷயம் தான். லைக் ஒரு கண்ணு தமிழ் தேசியம், இன்னொரு கண்ணு திராவிடம். ஏன்னா இந்த ரெண்டுமே நேர் எதிரான கோட்பாடுகள். லைக் எது எப்படி லைக் ஒன்றாகும் அப்படிங்கிற சில வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தனால சரி உள்ள கட்சிக்குள்ளே பயணம் பண்ண வேணாம், வெளியே இருந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கலாம். சரி சரி எய்தர் டிவிக்கே இல்லை டிவிக்கு கூட ஏடிஎம்கே இந்த அலைன்ஸ் கட்சிகள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் அமையும். அது மூலமாக திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியும், இந்த தீய சக்தி ஒட்டுமொத்தமாக ஒழிக்க முடியும், வேரோடு அழிக்க முடியுங்கிறத நான் நம்பினேன், ஸ்டில் நம்பிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் எல்லா வீடியோஸ்லையும் நான் சொன்னது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஹிம்லர் அவர்களையும் பல வேட்பாளர்களையும் நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். வித்தவுட் காசு எதுவும் வாங்காமல் நல்ல வேட்பாளர் இவருக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிவிகேவை சார்ந்த சில நல்ல வேட்பாளர்களையும் நான் பேசியிருக்கேன். அதிமுகவை சார்ந்த பிஜேபியை சார்ந்த சில நல்ல வேட்பாளர்களையும் நான் பேசியிருக்கேன். ஆனால் திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிடிஆர் அவர்களையும் நான் பேசியிருக்கேன். எந்த ஒரு இடத்துல நான் டிவிக்கு கட்சிக்காரனும் கிடையாது. திமுக அகற்றணுங்கிறதுக்காக எடுத்த நிலைப்பாடுகளை தாண்டி தமிழ் தேசியத்துக்காகவும் நான் லைக் லாஸ்ட்டாக குளத்தூர் தொகுதியில் நான் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். தமிழ் தேசியத்தோட தந்தை கலியபெருமாள் அவர்களுடைய பேத்தியான ஊர்மிளா வல்லூன் அவர்களுக்காக வீடு வீதி வீதியாக சென்று ஒரு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு என்னால் முடிஞ்ச துண்டறிக்கை கொடுக்கறது, மக்களை கேன்வாஸ் பண்ணுறது, மைண்ட் வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சென்றடைஞ்சு ஏதோ பிரச்சாரம் பண்ணி ஒரு நல்ல முதலமைச்சர் வரணும், இந்த மாதிரி ஒரு டம்மி முதலமைச்சர் கூடாதுங்கிறதுக்காக நம்மளோட ஒரு டைம் ஸ்கெடியூலில் ஃபிக்ஸ் பண்ணி நானும் போயிருந்தேன். இவ்வளோ விஷயம் பண்ணோம். அதை தாண்டி தனியாளாக நான் எனக்கு பின்புலம் கிடையாது, யாரும் கிடையாது, கட்சி சப்போர்ட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. தனியாளாக தான் எனக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். அந்த ஒரு லீகல் சப்போர்ட், ஒரு பேக் போன் மாதிரி செட் ஆஃப் ஒரு குவாலிட்டி ஆஃப் அட்வொகேட்ஸை வச்சு நல்ல ஒரு லீகல் டீம் ஒன்று நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லீகல் டீம் மூலமாக இந்த அளவு வீரியமாக நம்ம செயல்பட்டுருக்கோம். தமிழ்நாட்டு பல மக்களுக்கும் சேவை செய்ய எங்களால் முடியுது. பல கேசஸையும் இலவசமாக செஞ்ச கேசஸும் அதிகம். லைக் அது சொல்லக்கூடாது நம்ம செய்கிற விஷயத்த, அதனால் நான் அதை சொல்லலை. இது மட்டும்தான் எங்ககிட்ட இருக்கிறதே தவிர வேறு எதுவும் கிடையாது. கட்சி பேக்கப்பு எதுவும் கிடையாது. தனியாளாக தான் அமைச்சர் சிட்டிங் அமைச்சராக இருந்த, எம்எல்ஏவாக இருந்த, எங்கள் சொந்த தொகுதியை சார்ந்த மனோ தங்கராஜ் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணேன். கடைசியில் அவரோட பதவி பறிக்கப்பட்டது, எம்எல்ஏ சீட்டும் வழங்கப்படலை. அந்த ஒரு விஷயம் நடந்துச்சா? அதை தாண்டி நம்மளும் தனியாளாக தான், நம்ம சும்மா வீடியோவில் எல்லாம் பேசிட்டு கிடையாது, தனியாளாக தான் தோமையார்புரம்னு சொல்லிட்டு ஒரு கடற்கரை கிராமத்து மக்களுக்காக திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து பேசி 762 மக்கள் பயனடைகிற அளவுக்கு அந்த மக்களுக்காக 13,70,00,000க்கான ப்ராஜெக்ட் ஃபண்டு, தூண்டில் விலை அமைகிறதுக்கான ஃபண்டை கவர்மெண்ட் கிட்டேருந்து சில மாதம் 2 கரெக்டாக பிப்ரவரி மாதம்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் கிட்டே இருந்து சாங்ஷன் ஆகிற அளவுக்கு ஏதோ அந்த மக்களோட ஒன்றிணைஞ்சு நம்மளும் பேசி ஒரு உறுதுணையாக இருந்தால் நம்மளும் பேசி வாங்கி கொடுக்குறதுக்கு நம்மளால் முடிஞ்சுது. சரி, எல்லாமே நம்ம தனியாக தான் பண்ணோம். எந்த கட்சி சார்ந்தும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து நம்ம வச்சுட்டு வரோம் நம்மளோட சேனலில். அதாவது நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ஏன் நான் நாம் தமிழர் கட்சி ஒரு ப்ராமினண்டான ஒரு கட்சியாக நான் பார்க்குறேன், ஏன் அவங்கள கேள்வி கேட்குறேன்னா ஒன்றே ஒன்று தான். என்ன மாதிரி நான் இங்கே ஒருத்தன் இருக்கேன்ல, என்ன மாதிரி அங்கே 1000 பேர் இருக்கான் அந்த கட்சியில். அந்த 1000 பேரும் அந்த 1000 பேருக்கும் புகட்டப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, 2 லட்சம் மக்களை கொன்று குவிக்கும் போது வேடிக்கை பார்த்த கட்சியை விட 2 கோடி ரூபா 3 கோடி ரூபாய் இந்த படத்தில் நடிக்கிறது மூலமாக அதில் வரி ஏய்ப்பு பண்ணிட்டாரு, கார் வாங்கினதில் வரி ஏய்ப்பு பண்ணிட்டாரு, அதை தாண்டி படத்தில் இந்த மாதிரி வசனம் சொல்லிட்டாரு, இந்த மாதிரிப்பட்ட நிலைப்பாடு எடுக்கிறவங்களை எதிர்க்கிறதும், லைக் 2.5 லட்சம் மக்களை கொன்று குவிக்கும் போது ஏசி வசதியுடனும் 2 துணைவியாருடனும் இருக்கக்கூடிய அந்த துரோகம் செஞ்ச கட்சியை எதிர்க்கிறதும் ஒரே விஷயம் கிடையாது. இதை நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. நீங்கள் எதிர்க்கக்கூடியது 2 கோடி அடித்தவனை கிடையாது, 2 கோடியை ஏமாத்தினவனை கிடையாது, 2 லட்சம் கோடியை சம்பாரிச்சவனை, 2.5 லட்சம் மக்களை கொன்று குவிச்சவனை, வேடிக்கை பார்த்தவனை தான் நம்ம எதிர்க்கணுங்கிறதுல தெளிவாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம்ல. நீ அணில் வறுவல் போகாதையா, அணில் வறுவல் நீ போனா நம்ம மக்கள் எல்லாரையும் வறுவல் பண்ணிடுவான். இந்த 5 வருஷம் ஆட்சியிலே நம்மளால் தாங்க முடியல, இன்னொரு 5 வருஷம் ஆட்சி அவன் வந்துட்டான்னா நம்மளால் முடியாது. ஸோ அணில் வறுவலை அடுத்து வச்சுக்கோ, நீ அடுத்து வேணால் பேசிக்கோ, விமர்சனம் எடுத்து வை, நம்மளும் மாறி விமர்சனத்தை எடுத்து வைப்போம். ஆதவ அர்ஜுனா அதுக்கடுத்து பேசினாங்கன்னு பாருங்களேன். ஆதவ அர்ஜுனா கிட்ட நான் பணம் வாங்கிட்டு பேசுகிறேன். இப்போ சொல்கிறேன்,
எந்த ஒரு மொள்ள மாதிரி பயல்கிட்டையும் நான் பணம் வாங்கிட்டு நான் பேசினா சரித்திரமே கிடையாது. நிறுவீங்களேன். நேத்திக்கு ஒரு அழகா நான் இந்த வீடியோ அதுக்காக தான். சாட்டை துரைமுருகன் அவர்கள் நேத்திக்குள்ள வீடியோவில் ஒரு கேள்வியை கேட்டார். அதாவது நம்ம பேசினது லைக் சம்பவம் ஏதோ ஒரு பாயிண்டில் ட்ரிகர் ஆகியிருக்காப்புல. ட்ரிகர் ஆகி தான் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2லேருந்து 3 மாதம் இருக்கும். ஒரு சாதாரண ஒரு நியூஸ் சேனலில் வந்த ஒரு செய்தி. என்ன செய்தினா, நான் பேசின ஒரு வீடியோவில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு வீடியோவுக்கு நான் டிவிக்கு அடிக்கிறதுக்கு ஒரு மாதம் 80 லட்ச ரூபா திமுக கிட்டேருந்து வாங்கிட்டு பேசுகிறாப்புல அப்படின்னு. பராசக்தி படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்காக 25 lakhs வாங்கிட்டு பேசுகிறாருன்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு டம்மி நியூஸ் சேனல் என்னோட புகைப்படத்தை எடுத்து போட்டு இந்த மாதிரி வந்து பிரபல வழக்கறிஞர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக ஏதோ போட்டு இந்த மாதிரி வந்து 80 லட்ச ரூபா சாட்டை துரைமுருகன் அவர்கள் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதை ரீகோட் பண்ணி சாட்டை அவர்கள் என்ன போட்டிருந்தாருன்னா, அந்த புகைப்படத்தை போடுறேன், இது ரொம்ப கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து போட்டிருந்தாரு. லைக் நான் அப்போவே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, குற்றம் உள்ள நெஞ்சு ஏன் குறுகுறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதை விட்டுருங்களேன். அதை தாண்டி நேத்திக்கு உள்ள வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. எல்லாமே ஓகே, பரவாயில்ல, நியாயப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு விஷயம் பேசினது என்னென்னா, திமுக காரங்க எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசி வச்சுருக்காங்க. திமுக அடிக்கிறோன்னா திமுக கிட்டேருந்து ரிப்ளை வந்ததை விட சாட்டை அவர்கள் கொடுத்த ரிப்ளைங்கிறது உண்மையிலே என்னால் ஏற்றுக்க முடியாத விஷயம். நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா நெருவிடா. அதை தாண்டி நல்ல ஒத்த அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா நெருவிடான்னு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நான் யாரோ ஒருத்தங்களோட அப்பாவுக்கு ஒருத்தருக்கு பிறந்தனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இவ்வளோ ஒரு கொச்சையான ஒரு விஷயத்த முன் வச்சுருந்தார். நல்லா ஒத்த அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் காசு வாங்கினது நெருபிடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து பேசியிருக்கேன். அரசியலை பொறுத்த மட்டும் யார் காசு வாங்கினா அப்படிங்கிறத உங்களால் நிரூபிக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா அவங்களோட ஸ்டாண்டை வச்சு தான் அவங்களோட நிரூபிக்க முடியும். என்ன அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நான் தொடர்ந்து பிஜேபிக்கு ஆதரவாக பேசினேன்னு வைங்களேன். லைக் வந்து திமுகவை எதிர்த்துட்டு பிஜேபி நல்ல கட்சின்னு அப்படி இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் இது வரைக்கும் எந்த கட்சியும் நல்ல கட்சின்னு பேசினதே கிடையாது. இந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளர், இவருக்கு ஆதரவு கொடுங்க, இந்த வேட்பாளர் தொடர்ந்து இவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு ஆதரவு கொடுங்கன்னு பேசியிருக்கேன். ஆனால் பிஜேபி நல்ல கட்சி, ஏன் மோடி நல்லவராச்சு வல்லவராச்சு அவருக்கு நீங்கள் வாக்களிங்க, எடப்பாடி நல்லவர் வல்லவராச்சு அவருக்கு நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் நான் பேசினதே கிடையாது, சரித்திரமே கிடையாது. ஆனால் இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு கிடையாது. ஒரு நியூட்ரலைஸான ஒரு ஸ்டாண்டை நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சாட்டை அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் என்ன? இந்த தேர்தலில் ஆன்டி டிவிகே ஆன்டி டிஎம்கேங்கிற ஒரு ஸ்டாண்டை தான் இந்த தேர்தலில் எடுத்துருக்கணும். அதை எடுக்கும்போது தான் ஒரு பக்கம் நாம் தமிழர் அடிக்கிறாங்க, அதிமுக அடிக்கிறாங்க, டிவிக்கு அடிக்கிறாங்க, எல்லாரும் ஒன்றிணைஞ்சு அடிக்கும்போது சேர்ந்தாங்கன்னா ஈஸியாக ஒரு ஆட்சி மாற்றத்தை அமைக்க முடியும் தமிழ்நாட்டில். ஆனால் அதை பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆன்டி டிவிகேங்கிற ஒரு கண்டென்ட் எடுத்து 100 கண்டென்ட் அனில் வருவல், 100 கண்டென்ட் விஜய் வருவல், 10 சாஃப்டாக திமுக வருவல். இது பண்ணுறதா நம்ம கேள்வி கேட்டோம். லைக் உங்களுக்கு வந்து லைக் எப்படி சாட்டையின் வருமானம் விஜய் அவர்களை வறுக்கிறது மூலமாக சாட்டை அவர்களுக்கு வந்த வருமானம்னு சொல்லிட்டு நான் பேசினது என்னென்னா, விஜயோட புகைப்படத்தை தம்ப்நெயிலில் வைத்தால் நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல வீடியோ ஓடுங்கிறதுக்காக அனைத்து வீடியோகள்லையும் அனைத்து காணொலிகள்லையும் சாட்டை அவர்கள் விஜயோட புகைப்படத்தை பயன்படுத்திக்கிறார், விஜய் டாப்பிக்கை பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்மளும் தொடர்ந்து பேசணும். அது மூலமாக 4 லட்சம் வியூஸ் வருதா 40,000 சம்பாதிக்கிறார், 5 லட்சம் வியூஸ் வருதா 50,000 சம்பாதிக்கிங்க. சம்பாதிங்க, நல்ல விஷயம். ஜெயிலுக்கு போயிருக்கீங்க, இவ்வளோ துன்புறுத்தல் இந்த திமுகவனால் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ விஷயம் பார்த்தீங்கன்னாண்ணே, இவ்வளோ விஷயம் பண்ணீங்கல்லாண்ணே, நீங்கள் திமுகவை எதிர்த்து இவ்வளோ காட்டமாக நீங்கள் பண்ணீங்கல்லாண்ணே, இந்த தேர்தலில் யார் இருக்கக்கூடாதுண்ணே? 2.5 வயசு குழந்தைய கொண்டவனையும், லைக் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ளே போனவனையும், இல்லை லைக் ஆயிரக்கணக்கான கோடிகளில் ட்ரக்ஸு விற்று மக்களை ஒட்டுமொத்தமாக போதைப் பொருட்களில் அடிமையாக்குனவனையும், சரக்கு விற்கிறவனையும் சரக்கு முதலாளியையும் கேள்வி கேட்டால் தான் அகற்றுனா தான் நாடு உருப்படும். கரெக்டான உங்களுக்கே தெரியும்ல, ஒரே ஒரு சரக்கு பாட்டில் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறவனை கேள்வி கேட்குற மூலமாக நாடு உருப்பட்டுருமா என்ன? இல்லை, எனக்கு புரியலை. அதாவது நீங்கள் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இன்னொன்று என்னென்னா, பராசக்தி படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் 25 லட்ச ரூபா வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இந்த நெல்சன் வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. பராசக்தி படத்தில் சொல்லப்பட்ட வரலாறு உண்மையாக பொய் தானே? கருணாநிதி அவர்கள் அடுத்த அண்ணாவுக்கு அடுத்ததாக கருணாநிதி அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சராக வரப்போகிறாரு அப்படிங்கிறத அடுத்த இடத்துல கொண்டு வந்தாங்க, ப்ரொமோட் பண்ணாங்க. தமிழர்களுக்காக ஒட்டுமொத்த ஸ்டேட்ல இருந்தும் லைக் மொழி போராளிகள் ஒன்றிணைஞ்சாங்க வந்தாங்கங்கிறது வரலாறு பொய்யா உண்மையா? பொய் தானே. அப்போ எதுக்கு அது நல்ல படம் வல்ல படம் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணிங்க? அதுக்கான காரணம் வேறு எதுவும் கிடையாது. விஜய் வன்மம். அதாவது ஜனநாயகனோட டீசர் அப்போ வெளில வந்துச்சு, டீசராக ட்ரெய்லர்னு நினைக்கிறேன், அப்போ வெளில வந்துச்சு.
கரெக்டாக வெளில வரும்போது லைக் வந்து இந்த படமா அந்த படமா இது கரெக்டாக வந்து வெளில வந்துடக்கூடாது, இது பெருசாக ஹைப் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் கொடுத்த ஹைப்பு தான் அந்த பராசக்தி ஹைப். படம் நல்லா இருந்துச்சு, ஸ்ரீலீலா அவர்கள் நல்லா நடிச்சிருந்தாங்க, சிவகார்த்திகேயன் அவர்கள் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த நடிப்பு, நீங்கள் கொடுத்த ரிவ்யூங்கிறது இருக்குல்ல, தாங்க முடியாதது. வரலாறு, பொய்யான வரலாறு நீங்கள் பரப்புறீங்க. அப்போ நான் கேள்வி கேட்க இடத்துல நான் இருக்கணும்ல, மக்கள் இருக்கணும்ல, கேள்வி கேட்கணும்ல, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்கணும்ல. அடுத்து திருப்பி இன்னொரு விஷயத்துக்கு வரேண்ணே. நான் வச்ச மேஜரான இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, நத்தம் சிவசங்கரன் அவர்கள் இருக்கார். நத்தம் தொகுதியில் தொடர்ந்து அவர் வந்து மோர் தென் 10 இயர்ஸ் அந்த மக்களுக்காக அந்த களத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த தொகுதி மேம்படுத்துறதுக்காக லைக் வந்து தொடர்ந்து அந்த தொகுதியில் வேலை பார்த்துருக்காரு. ஸோ நத்தம் தொகுதியிலேருந்து நீங்கள் ஏன் அவரை வந்து அம்பை தொகுதிக்கு மாற்றுறீங்க? அம்பாசமுத்திரம் தொகுதிக்கு நீங்கள் மாற்றுறது மூலமாக நீங்கள் அவரோட தோல்வியை உறுதிப்படுத்துறீங்க. சீமான் அவருடைய வளர்ச்சிக்கு நீங்கள் சொன்ன விஷயம், சீமான் அவருடைய வளர்ச்சிக்கு இன்னொரு எம்எல்ஏ ஒருத்தங்க வந்து அந்த கட்சியில் வந்துட்டா சீமான் அவரோட மீறி போயிடுவாங்கிறதுக்காக நீங்கள் வந்து நத்தம் தொகுதியிலேருந்து லைக் அவர் அம்பை தொகுதிக்கு மாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சேன்ல. அந்த தொகுதியோட எதிர் கேண்டிடேட் கிட்டேருந்து நீங்கள் பணம் வாங்கிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டை நான் வச்சேன். நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன், ஆமாம் நான் குற்றச்சாட்டை வச்சேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா? நத்தம் சிவசங்கரன் அவர்கள் ஒரு பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஸோ அவருக்கு அந்த தொகுதியில் நின்னா அவருக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாதனால அவரை வந்து நாங்கள் வந்து அம்பை தொகுதிக்கு மாற்றிட்டோம். ஸோ அது மூலமாக அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடச்சிடும் அப்படிங்கிறது. இது எந்த மாதிரி ஒரு பதிலுங்கிறது தெரில. அம்பை சமுத்திரம் தொகுதியில் வந்து பிள்ளைமார்கள் அதிகமாக இருக்காங்களா? அங்கே வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறது யார்? அதிமுக. அதிமுகவை சார்ந்த இசக்கி சுப்பையான்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் அங்கே வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அவருக்கும் இவரோட கேஸ்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவரோட லைக் செல்வாக்குக்கும் இவரோட செல்வாக்கும் ஒன் ஆஃப் த ஹை டேக்ஸ் லைக் வந்து அஃபிடவிட்டில் ஹை டேக்ஸ் பேயிங் எம்எல்ஏவும் கூட, அஃபிடவிட்டில் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் எம்எல்ஏவும் கூட. யாருன்னா இந்த இசக்கி சுப்பையா அவர்கள், அதிமுக சார்ந்தவர், ரொம்ப பணக்காரர், மக்கள் செல்வாக்குள்ளவர். அந்த தொகுதியில் யாரை கொண்டு போய் போடுறீங்க? அந்த தொகுதியில் வடக்கு கிழக்கு மேற்கு தெரியாத லைக் நத்த சிவசங்கரன் அவர்களை. ஸோ அது வந்து அவரோட தோல்விக்கு ஒரு உறுதுணையாக இருக்குமா இருக்காதா? அதுதானே நான் கேள்வி கேட்டேன். லைக் வந்து நத்தம் தொகுதியில் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, பிள்ளை மாற இருக்கிறதுனால நாங்கள் அங்கே தூக்கி போட்டோம் அப்படின்னு. அப்போ நீங்களும் எல்லா கட்சிக்காரங்களை மாதிரி கேஸ்ட் பாலிடிக்ஸ் பார்க்குறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, இவர் பிள்ளை மாறுங்கிறதுக்காக நாங்கள் அம்பை தூக்கி போட்டோம், இங்கே ஒரு பெண் வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கறதுக்காக இங்கே வந்து இன்னொரு பெண்ணை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டீங்கல்ல. அப்போ இது மூலமாக நாம் தமிழர் கட்சி ஜாதி வேறுபாடின்றி கட்சி கேண்டிடேட்ஸை நிப்பாட்டல அப்படிங்கிறது கிடையாதுங்கிறது உறுதியாகி விட்டது. இன்னொரு விஷயத்துக்கு வரேன். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு கட்சி பணமே கிடையாது, எங்களுக்கு வந்து டீசல் போடுறதுக்கு கூட காசு இல்லை, லைக் வந்து பல இடங்களில் வந்து லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நான் ஒத்துக்கிறேன். பல கேண்டிடேட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு டீசல் போட காசு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன். இன்னொரு விஷயம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். நத்தம் சிவசங்கரன் அவர்கள் 2 வருஷம் கட்சி பணியில் இல்லை, எதுலையுமே இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு ஒரு அந்த விஷயத்தில் சொன்னீங்க. ஸோ சீமான் அவர்கள் தான் அவரை கூப்பிட்டு நீ வந்து அம்பையில் நில்லு, நீ நிற்கிறது மூலமாக நான் உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணீங்க. அந்த 2 வருஷம் ஏன் நான் கேப் விட்டாங்க? அந்த 2 ஆண்டுகள் ஏன் சிவசங்கரன் அவர்கள் கட்சி பணியில் இல்லை? சீமான் அவர்கள் சிவசங்கரன் அவர்களை அவங்களோட அம்மாவை தேமாவளேன்னு சொன்னது உண்மையா பொய்யா? ஆடியோ வெளியே வந்துச்சுல்ல. தேமாவளோட பையன் சொன்னதை சிவசங்கரன் அவர்கள் சீமான் அவர்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, அண்ணன் என்னை இப்படி பேசுனீங்களாண்ணே அப்படின்னு. ஆமாடா இப்படி பேசினேன், என்னோட விருப்பம் இருந்தால் நீ கட்சியில் ஏறி, இல்லைன்னா வெளிலப்போ. சீமான் அவர்கள் இதை சொன்னது உண்மையா பொய்யா? இது உங்களால் நிரூபிக்க முடியுமா? ஒருத்தவங்களோட அம்மாவை நீங்கள் எப்படி என் அம்மாவே என் அப்பாவே நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களோ அதே மாதிரி தான் நத்தம் சிவசங்கரன் அவருடைய அம்மாவே நீங்கள் கொச்சப்படுத்தினீங்க. ஸோ அதனால அவர் கட்சி பணியில் இல்லை, அதுவும் ஒரு காரணம். சரி, இன்னொருத்தவங்களோட நிலைப்பாடை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சீமானா அவர்கள் சொன்னது உண்மையா பொய்யா? ஒரு தலைவர் ஆடியோ வெளில வந்துச்சுல்ல, எப்படி காளிமால் அக்கா அவர்களை வந்து பிசிறுன்னு சொன்னாங்களோ, தேமாவளுக்கு பிறந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு பேசினது உண்மைதான். அதுக்கு அடுத்து வரேன். விக்னேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் இருந்தார்ல, 2016 நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை காவேரி தண்ணி பிரச்சனை டைமில் மேற்கொண்டாங்க, முன்னெடுத்தாங்க. பெரிய போராட்டம். அந்த போராட்டம் டைமில் விக்னேஷ் என்ற ஒரு தமிழ் தேசிய போராளி, ஒரு இளைஞர் யங்ஸ்டர் என்ன பண்ணியிருக்காப்புல, தீ குளிச்சு இறந்துடுறாப்புல. இவர் தீ குளிச்சு இறந்த டைமில், இறந்ததுக்கு அப்புறமா எங்களோட அம்மாவோட கண் ஆப்ரேஷன் நினைக்கிறேன், ஒரு ஆப்ரேஷனுக்காக பணம் வேணுங்கிறதுக்காக இவங்ககிட்ட அணுகும்போது அந்த அம்மாவை வச்சு இந்த பையனோட அம்மா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதுமாக உலகம் முழுவதுமாக வாழக்கூடிய தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், தமிழ் மக்கள், ஈழத்து மக்கள்கிட்ட இருந்து
எத்தனை லட்சம் ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ணீங்க? ₹1 கொடுத்தீங்களா அந்த அம்மாவுக்கு? ₹1 கொடுத்தீங்களா? அந்த அம்மா ஸ்டில் டேட் வரைக்கும் வெளியே பேசும்போதும் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போதும் என் பையனை வச்சு என் பையனோட அனுதாபத்தை வச்சு இவங்க பணம் சம்பாரிச்சிருக்காங்க, எனக்கு ₹1 கொடுக்கல, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச தான் செய்கிறாங்க. ஸோ இது முதல் நாம் தமிழர் கட்சி ஜாதி இல்லாத ஒரு கட்சி, அதாவது எந்த ஒரு ஜாதிய பின்புலமும் பார்க்காம நாங்கள் வேட்பாளர்கள் நிற்க வைக்கக்கூடிய கட்சின்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், நாங்கள் பணம் மோசடி பண்ணலை, கொள்ளை அடிக்கலைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்காக கட்சி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, விஜயலட்சுமி தான் இவ்வளோ நாள் நான் பேசலை, பிலோ த பெல்ட்டும் நான் போகலை, எதுவும் யாரோட பர்சனலாக நான் போகலை. விஜயலட்சுமி அவர்களுடைய அந்த விஷயத்தையும் லைக் இவருடைய அந்த இல்லீகலான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்து அவங்கள எந்தளவுக்கு ஒரு பெண்ணு தானே, அவங்களும் ஒரு பெண்ணு தானே, அவங்க என்ன தான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விலைக்கு போனவங்களோ என்ன வாட்டவர் என்ன தான் சரி, விருப்பப்பட்டு வந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்களும் ஒரு பெண்ணு தானே. அந்த பெண்ணை நீங்கள் கொச்சையாக பேசினதும் பெண்களுக்கு சரி, அதை நான் உள்ளே வரல, அது வந்துட்டுன்னா அதுக்கடுத்து உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வரேண்ணே, நீங்கள் என்னை கேட்டிங்களேண்ணா, என்னை திருப்பி திருப்பி உறுத்திட்டே இருக்குது, ஒத்த அப்பனுக்கும் அம்மாவுக்கும் பிறந்தவனாக இருந்து நிரூபிடான்னு சொல்லிட்டு. என்னைக்காவது ஒரு நாளாச்சும் இந்த டிவிக்கு பசங்க பல இடங்களில் உங்களுடைய மனைவி அக்காவோட புகைப்படத்தை எல்லாம் போட்டு தப்பாக போர்ட்ரேட் பண்ணி என்னென்னமோ பேசியிருந்தாங்க. நான் அதை என்கரேஜே பண்ணல, இப்படி பண்ணக்கூடாது, இது நாகரிகமான அரசியல் கிடையாதுங்கிறதுக்காக அதை பற்றி பேசவே இல்லை. ஒரு இடத்துல கூட முத்துக்குமார் அவர்களுடைய மனைவி இவர் திருமணம் பண்ணிட்டாரு, அது மூலமாக சொத்தை அபகரிச்சிட்டாரு, லைக் திருச்சி சூர்யா அவருடைய மகன் பேசினாப்புல, அதாவது சாட்டை அவர்கள் வந்து இந்த முத்துக்குமார் அவருடைய மனைவியை திருமணம் செஞ்சு திருச்சியில் ஏகப்பட்ட சொத்து அந்த சொத்து மூலமாக மாதம் 60 லட்ச ரூபாய்க்கிட்ட வாடகை மட்டுமே வருது, சீமான் அவருடைய இவர் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாப்புல. அந்த டாபிக் உள்ளேயும் போகலை, அந்த மயிருக்குள்ளேயும் போகலை, எதுக்குள்ளேயும் நான் போகலை. இது பர்சனல் விஷயம், பேசக்கூடாது. பாவம் அவங்களோட இறப்பு நடந்துருச்சு, அவங்களோட மனைவி இவர் திருமணம் பண்ணிட்டாரு, நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அதை கலைச்சிட்டு இவர் வந்து திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமர்சனமும் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நான் எந்த ஒரு இடத்துலையும் பர்சனலாக போகக்கூடாது பேசக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் கேள்வி கேட்டு விமர்சனம் வச்சு தொடர்ந்து விமர்சனம் பண்ணேன், அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல, எதுவும் பண்ணல, தொடர்ந்து விமர்சனம் பண்ணேன். அந்த கிரிட்டிசிசம் எடுத்து வச்சதுக்கப்புறமா நீங்கள் யாரை இழுத்தீங்க தெரியுமா? என் அப்பாவையும் அம்மாவையும் எல்லாரும் இழுத்தீங்க. எப்படி திமுக காரன் கொச்சையாக பேசுவானோ, எப்படி கருணாநிதித்தனமாக பேசுவானோ, அதே மாதிரி தான் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஏதாவது ஒரு இடத்துல நான் இந்த கேள்வியை முன் வச்சேன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு பிறந்த பிள்ளை அது உங்களுக்கான பிள்ளையா, இல்லை வந்து நான் அது பேசலை, ஏன்னா அது பேசினேன்னு வைங்களேன் அது வேறு மாதிரி போயிட்டுருக்கும். லைக் வந்து என் அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்த பையனாக இருந்தால் என்கிட்ட அவங்க இந்தளவுக்கு என்னோடய ஏஜ் என்னென்னா இப்போ 24 போயிட்டுருக்கு. 2001 மே மாதம் 19ஆம் தேதி பிறந்தேன். இப்போ என்னோடய ஏஜ் வந்து 24 இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு. என்கிட்ட அவங்க கேட்ட ஒரே ஒரு விஷயம் தான், நீ பேசிக்கோ, அரசியல் பேசிக்கோ, என்ன வேணாலும் பேசிக்கோ. என் வீட்டில் என்னோட அண்ணன் வந்து மருத்துவராக இருக்கான், எம்பிபிஎஸ் படித்து அவன் ரெப்யூட்டடான ஒரு டாக்டராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கான். ஸோ 2வது பையன் அட்வொகேட்டாக இருக்கான். நீ சொசைட்டியில் ஒரு நல்ல ரெப்யூட்டடான ஒரு இடத்துக்கு வரணும்னா நாகரிகமாக பேசணும், யாரையுமே நீ அநாகரிகமாக பேசக்கூடாது, குடும்பத்தோட மானத்தை நீ கப்பலில் ஏற்றக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ரெப்யூட்டடாக நல்ல ஒரு ஃபேமிலியிலேருந்து நீ வந்திருக்க, நல்ல ஒரு உனக்குன்னு ஒரு நல்ல குட் பேக்ரவுண்ட் இருக்குது, பண பேக்ரவுண்டாக ஆள்பணம் அதிகார பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, நல்ல ஒரு சொசைட்டியில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற பட்சத்தில் அந்த பேரை தான் நீ காப்பாற்றணும். அநாகரிகமாக பேசக்கூடாது, யாரையும் தப்பாக பேசக்கூடாதுங்கிறதுல தான் என் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் நீங்கள் அப்படி பேச வச்சிடாதீங்க, பேசவும் மாட்டேன். நீங்கள் எப்படி பேசினாலும் நான் பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? அது உங்களுடைய வளர்ப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரில. பிரபாகரன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாரு. அதாவது எங்கே ஒரு அநீதி நடக்குதோ அதை வந்து நீ சகிச்சுப்போ அப்படின்னு சொன்னாலும், நீ வந்து அமைதியாக ஒதுங்கிப்போன்னு சொன்னாலும், அது பெரும் அநீதிக்கும் ஒரு அடக்குமுறைக்கும் ஒரு அநீதிக்கும் சமம்ங்கிற அளவுக்கு சொன்னார். ஆனால் நீங்கள் என்ன பேசுனீங்க தெரியுமா? என்னோட பிறப்பை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, ஒருத்தரோட பிறப்பை நீ கேள்வி கேட்குறேன்னா எவ்வளோ பெரிய அதை நான் சொல்லலை, இது எவ்வளோ பெரிய ஒரு கருணாநிதி தனம் தெரியுமா? அதாவது நான் வச்ச குற்றச்சாட்டு, நான் இவ்வளோ நாள் செஞ்சது என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சேன். உங்களுக்கு ஏஜ் எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 35-40 இருக்கும்னு நான் நினைக்கிறேன், இருக்கும், நல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை நான் கிட்டத்தட்ட 2 வாட்டி நான் சந்திச்சிருக்கேன். ஒரு வாட்டி அண்ணா நகரில் என்னோட நண்பர் ஒருத்தருடைய ஆஃபீஸில் வச்சு உங்களை சந்திச்சிருக்கேன். ரெண்டாவது வாட்டி உங்களோட டிவி சேனல்லேயே, உங்களோட சாட்டை சேனல்லே நான் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கான வாய்ப்பும் கொடுத்துருக்கீங்க எனக்கு. இவ்வளோ தூரம் நான் பேசி ஒரு பயணம் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய கனெக்ஷன் சரி எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சும் இன்னும் பல விஷயங்களை நான் பேசாமல் இருக்கேன், இன்னும் பிரேக் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா அது பிலோ த பெல்ட்.
பிலோ த பெல்ட்டாக போகக்கூடாது, லைக் தப்பாக பேசக்கூடாது, பர்சனல் விஷயங்களை கிண்டக்கூடாது. எனக்கெல்லாம் உண்மையாக சொல்கிறேன், வெளியே பேச ஆரம்பித்தேன்னா இன்னும் பேசலாம். ஒரு ஹிண்டை நான் கொடுக்குறது மூலமாக, அதாவது அதை நான் சொல்லலை, திருநெல்வேலியில் இப்போ அது அது வேணான்னு நினைக்கிறேன். அதாவது அதுக்கடுத்து உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசமாக போயிடும்? உங்களை பெற்றவங்களையும் என்னை பெற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசமாக போயிடும்? நான் இந்த திருப்பியும் நான் பண்ண போகிறது என்ன தெரியுமா? விமர்சனம் வைக்க தான் செய்வேன். நீங்கள் யாரை தூக்கணுமோ அந்த விஷயம் பண்ணாமல் நண்டு சிண்டுகளுக்கும் அணிலை பிடிக்க போகிறேன், அவனை பிடிக்க போகிறேன், மாக்கானை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதும் கேள்வி கேட்க இடத்துல நான் கேள்வி கேட்க தான் நான் செய்வேன். ஆனால் அது சேம் டைம் மக்களுக்காக பேச வேண்டிய இடத்துல நான் பேச தான் செய்வேன். களத்திலே நான் நிற்க தான் செய்வேன். அது என்னோடய ஸ்டாண்ட். நான் அதிமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, ஜால்ரா அடிக்கவோ இல்லை விஜய்க்கு ஜால்ரா அடிக்கவோ அப்படி சேர்த்த கூட்டம் கிடையாது இது. உங்களை மாதிரி சீமான் அவர்களை போட்டி பேசி நல்லா ஒரு க்ரௌடை கொண்டு வந்துட்டீங்க. இப்போ 2 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸை கொண்டு வந்துட்டீங்க, சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்துட்டீங்க. பெரிய வளர்ச்சி, நல்ல ஒரு வாழ்த்துக்கள். உங்களோட கடின உழைப்புக்கு, கன்சிஸ்டன்சியாக நீங்கள் போட்டதுக்கு கிடைத்த ஒரு வெற்றின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது இன்றைக்கி எந்த ஒரு முட்டு சந்தையில் கொண்டு விட்டுருக்கீங்கன்னா, உங்களோட ஒட்டுமொத்த பேரையும் கெடுக்கிற அளவுக்கு பணத்துக்கு விலை போயிட்டீங்க அப்படிங்கிறத திருப்பியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கல்ல, ஏதோ ஒரு பய பேசுகிறாப்புல அட்வொகேட்டுன்னு நினைக்கிறேன். என்னன்னா அவன் பேர் நெல்சன், இந்த மாதிரி பேசியிருக்கான் அப்படின்னு. திமுக காரனுக்கும் உங்களுக்கு என்னென்ன வித்தியாசம்? என்ன கருணாநிதி தரம்னு தான் எனக்கு தெரில. மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், எந்த ஒரு பிலோ த பெல்ட்டுக்கும் நான் போக மாட்டேன், எந்த ஒரு பர்சனல் விஷயத்துக்கும் போக மாட்டேன். ஆனால் தெரியும், இன்னும் தெரியும், பல விஷயங்கள் தெரியும். உங்களுக்கு கூட இருக்கவங்களுக்கு முதல் பலர், அதை நான் அந்த ஹிண்டெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்மளும் சிலருக்கு விசுவாசமாக இருக்கணும்ல, நம்மளும் லாயலாக இருக்கணும்ல நம்மளுக்கான ஆட்கள் கிட்ட. அதனால் பேச வேண்டியது மட்டும்தானே பேசணும். அதை தாண்டி நீங்கள் பேசுனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நல்லா இருக்காது. நான் பேச மாட்டேன், உங்களுக்கு நல்லா இருக்காதுங்கிறதுல ஒரு தம்பியாக நான் சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.